வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான வெள்ளை காராமணி கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நல்ல டேஸ்டான ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. வெள்ளை காராமணி முதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சுருந்தேங்க. தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் இதை நல்லா 2 சவுண்டு வர வரைக்கும் குக்கரில் வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேங்க. நசுக்குனா இந்த போல் நல்லா நசுங்கிடணுங்க. கத்திரிக்காய் ஒரு 3 இந்த போல் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அரைக்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், கசகசா 1/2 டீஸ்பூன், தேங்காய் 1/2 கப், எண்ணெய் தேவையான அளவு, கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாங்க. புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு நான் அதில் போட்டிருந்தேங்க. இப்போ இந்த புளி நல்லா கரைச்சிக்கலாம். வடிகட்டியில் நல்லா வடி விட்டுடலாம். இது ஒரு 1.5 கிளாஸ் எடுத்துட்டேங்க. இப்போ இந்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. இந்த புளி தண்ணியிலே நம்ம மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு கரைச்சி இது போல் கரண்டியில் கலந்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. அதுவும் கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போ கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுடலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுட்டு வதக்கிக்கலாம். ஏற்கனவே நான் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருந்தேங்க புளியிலேயே, அதனால் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு அதை கலந்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயும் போட்டுட்டு கலந்துடலாங்க. இப்போ இதெல்லாம் லைட்டாக வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி, அதில் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் கரைச்சி வச்ச புளி தண்ணி இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ அரைக்க வேண்டிய பொருள்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். சோம்பு, மிளகு, தேங்காய், கசகசா எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இது போல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. கத்திரிக்காயும் வெந்திருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு தண்ணி வடித்து வச்ச காராமணி, வெள்ளை காராமணி போட்டுக்கலாம். கூடவே அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் இதில் போட்டு கரண்டியில் இது போல் கலந்துடலாங்க. இதை நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இந்த நல்லா குழம்பு நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. இதில் இப்போ கருவேப்பிலை மேலே தூவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். நல்லா சூப்பர் டேஸ்டான வெள்ளை காராமணி கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சுங்க. இது நல்லா சூடான சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான இந்த காராமணி குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு
எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.